இனிய காலை வணக்கம். நவுலவதி தில்லைத்தேவன் லண்டனில் இருந்து. பொறிச்சொல் 878வது தண்டு தண்டு. பூக்கள் தண்டுகள் நீளமான தண்டுகளுடன் பூக்கள் மலர்வதை பார்த்திருக்கிறோம். சில பூக்கள் கிழங்கு வகை பூக்கள் நீளமான தண்டுகளில் தான் பூக்கள் மலர்ந்திருப்பதை பார்க்கிறோம். அந்த தண்டுகளை நாங்கள் வெட்டி போட்டு பூக்களை நாங்கள் மாலைகளாக தொடுப்பது வழக்கம். தண்டு தண்டு சில பூமரங்களை சில தண்டுகளை வைத்து புதிய பூமரங்களை நாங்கள் தழைக்க செய்து வீடுகளில் சாடிகளில் வளர்க்கலாம். எல்லா மரங்களும் தண்டுகளில் முளைத்து வரமாட்டது. சில பூக்கள் மாத்திரம்தான், பூமரங்கள் மாத்திரம்தான் தண்டுகள் மூலம் புதிய மரங்களை உண்டாக்க முடியும். விளக்குத்தண்டு, கோல், கதை, சிவிகை, படை, தாள் இவையும் தண்டுக்கான அகராதி பதங்களாக வந்திருக்கிறது. கோல் கொடுக்கக்கூடாது சிறு பிள்ளைகளுக்குன்னு சொல்லுவார்கள். அதாவது பென்சில், எழுதுகோல் இவற்றையெல்லாம் நாங்கள் சிறு பிள்ளைகளுக்கு கொடுத்தோம்னா அவர்கள் தங்களுக்கு தெரியாமலே அவர்களுடைய கண்ணில் குத்தி விடுவார்கள் என்று சொல்லி கோல் கொடுத்த பிள்ளை என்று சொல்லுவார்கள். கோலினால் தண்ணியை கண் பார்வையை இழந்த பிள்ளைகள் இருக்கிறார்கள். கதை என்ற ஒரு பதம் வருகிறது. கதை சொல்லி சொல்லித்தான் சிறு பிள்ளைகளுக்கு உணவுகளை ஊட்டுவார்கள். படை, ஒவ்வொரு நாட்டுக்கும் ஆகாயப்படை, தரைப்படை, கடல் படை என்று 3 விதமான படையினர் அந்த நாட்டை காவல் காத்தபடி இருப்பார்கள். இந்த படையினரால்தான் அந்த நாட்டில் உள்ள மக்கள் நிம்மதியாக நித்திரை கொள்ள முடிகிறது, சுகமாக இருக்க முடிகிறது. தாள் என்று சொன்னால் பேப்பர். அந்த தாளினால்தான் நாங்கள் புத்தகங்கள், கொப்பைகள் இவற்றையெல்லாம் செய்வது உண்டு. சிவிகை, விளக்கின்ற தண்டு இவைகளையும் தண்டு என்று சொல்லுவார்கள். நன்றி, வணக்கம்.